ஹாய், you're not forgotten by God. எஸ், நீங்கள் தேவனால் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை அவர் உங்களை மறந்திருந்தா இன்னைக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம். நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவர் நம்மளை மறக்கவில்லை என்பதின் அடையாளம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தமக்கு பிரியமான தம்முடைய ஜனங்களை தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறார். இன்றைக்கு அவரை நம்பி நீங்க வந்துட்டீங்க, உங்களை கைவிட மாட்டார். அவர் தான் உங்களை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பினார். அவர் தான் அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வேலைக்கு அமர்த்தினார். அவர் தான் இந்த பட்டணத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஐயோ, நீங்க இருக்கிறது அவரால் தான் இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆகையினால இந்த இடத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், சீடர்கள் அவர் சொன்னபடியே அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ராத்திரில மிகப்பெரிய ஒரு எதிர்காற்று, அவர்களால் முன்னால போக முடியல. படகு ரொம்ப அடிக்கப்படுகிறது, அலைகளினால முன்னால செல்ல முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேதத்துல பார்க்கும் 25வது வசனத்துல, இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலில் மேல் நடந்து அவர்களிடத்துல வந்தாராம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீங்க இருக்கிற எந்த சூழ்நிலையோ அந்த இடத்துல உன்னை சந்திக்க வருவார், நிச்சயம் வருவார். அவரை நம்பி இந்த பயணத்தை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, அவரை நம்பி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அவரை நம்பி உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாய் எந்த போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து அவர் உங்களை விடுவித்து நடத்துவார். அதற்கு பிறகு வேதத்துல பார்க்கிறோம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஆமென். இந்த சூழ்நிலைகளை நம்ம பயம் வருந்தா செய்யும், நம்ம மோசமான நிலைகளை சந்திக்க கூடும். ஆனாலும் கர்த்தர் சொன்னாரு, பயப்படாது, திடம் கொள்ளுங்க. ஆமென். அவர் சொன்ன பிறகு 27வது வசனத்துல, உடனே இயேசு அவர்களோடு பேசி, ஆமென், அல்லேலூயா. நீ பயப்படுகிற நேரத்துல உடனே கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ அலறி கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். எஸ், அவர் சொன்னார் பாருங்க, திடம் கொள்ளுங்கள், நான் தான் இயேசு, பயப்படாதீங்க, உங்க ரட்சகர். அல்லேலூயா. இயேசு உங்களுடனே கூட இருக்கிறபடினா அவர் உங்களை எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி ரட்சித்து நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, இரவாயிடுச்சு, யாருமே என் கூட இல்லைன்னு கலக்கப்படாதீங்க. ஐயோ, இந்த உலகத்துல எல்லாம் ஒரு நாளில் ஆமென் நம்மளை விட்டு போகலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் உங்க கூட இருக்கிறேன்னு. அவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறபடினால நீங்க ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய ஹிஸ்டரிய, ஒரு வரலாறை நீங்க உருவாக்குறீங்க. பாருங்க, இயேசுவை கண்ட உடனே பேதுரு தண்ணில அவன் நடக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே, நீங்க தானா? நானும் அப்படியே நடக்கணும். ஹல்லேலூயா. சொன்னார், எஸ் வா அப்படின்னு. அவன் நடந்து போகையில் அவன் இயேசுவை பார்த்தவன் தன்னுடைய வாழ்க்கையில திடீரென்று வெளிப்பிரகாரத்தை பார்க்கறான். மீன்ஸ் கடலையும் கடலின் அலைகளையும் வல்லமையும் பார்க்கறான். உடனே அவன் அமிழ்ந்து போகிறான். ஆனாலும் கர்த்தர் விடல. அதான் நம்முடைய ஆண்டவர். ஆனாலும் கர்த்தர் விடல. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எஸ், நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆமென். திரும்ப சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை ரட்சியும். அவர் உங்களை ரட்சித்து உயர்த்துவார். நீங்க விடுதலை ஆக்கப்படுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. May God bless you. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன், இவர்களை தூக்கி விடுங்க, ரட்சியுங்க. இவர்கள் சாட்சிகளாய் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.